என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஓகே, இது டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் மார்னிங் பேட்ச்க்கான ஸ்ட்ராட்டஜி தான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் 4:30 AM ரெகுலராகவே கிளாஸ் இருக்கும், ஆன்லைன் மோட். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்து எப்போ வேணால் படிச்சுக்கலாம். இது ஒர்க்கிங் பீப்புள், ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை பொறுத்தவரை காலையில் 4:30 7 மணி வரை கிளாஸ் இருக்கும். ஸோ கிளாஸை பொறுத்தவரை உங்களுக்கு டியூரேஷன் 4 மந்த்து. எவ்ரி இயர் 3 பேட்ச். நீங்கள் 2024, 25, 26 எப்போ பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்கு 3 பேட்ச் போகும். நீங்கள் எப்போனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறது ஃபஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரி, ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜூன், ஃபஸ்ட் வீக் ஆஃப் அக்டோபர். நீங்கள் பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா மேலே எண்ட் ஆகும். ஜூனில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா செப்டம்பரில் எண்ட் ஆகும். அக்டோபரில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஜனவரியில் எண்ட் ஆகும். ஸோ இப்போதைக்கு நம்ம சொல்கிற பிளான் என்ன அப்படின்னா விஓஓ எக்ஸாம் வரதுனால இந்த பிப்ரவரி பேட்ச் அப் டு விஓஓ எக்ஸாம் வரையே போகும். சரிங்களா? மற்றபடி நார்மலாக உங்களுக்கு அப் டு 4 மந்த்து இல்லை நான் 1 இயராக ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த பிப்ரவரி மந்த் பேட்சுக்கு நீங்கள் பிப்ரவரியில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நார்மல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பெருசாக இருக்காது. பெர் மந்த்துக்கு நீங்கள் டீ சாப்பிட்ற செலவை விட கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? பெர் டே நீங்கள் டீ சாப்பிட வெளியே போனீங்கன்னா 20 rupees செலவு பண்ணுறீங்க அப்படின்னா பெர் மந்த்துக்கு 600, அந்த அளவு கூட இருக்காதுன்னு சொல்கிறேன். சரிங்களா? பெர் மந்த்துக்கு 600 விட கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? 500 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் இந்த பொறுத்தவரை. ஓகேங்களா? 4 மந்த் பேட்ச். ஸோ நீங்கள் இயர்லியாக ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வெறும் ஒரு நாளைக்கு 10 ரூபா கூட வராது, அதை விட கம்மியாக தான் வரும். இயர்லியாக ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் அப் டு எக்ஸாம் பாஸ் பண்ணுற வர 3 பேட்ச் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னா பண்ணிக்கலாம். பேசிக் கிளாஸ் இருக்கும், கிளியர் கான்செப்ட் செஷன் இருக்கும், ஸ்கூல் புக் ப்ராக்டிஸ் செஷன் இருக்கும். தென் டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணுவோம். டாபிக் வைஸ் ஒரு டாப்பிக்கு ஒரு 100 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் கொடுத்து அதில் டவுட் கிளாரிஃபை பண்ணுவேன். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி வீக் சண்டே உங்களுக்கு 25 out of 25 ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து 25 கொஸ்டின் அப்படியே சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதுக்கான டிக்ளரேஷன், அதாவது கிளாரிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, ஜாயின் பண்ண வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த 2 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். கீழே கொடுத்துருக்க 2 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் டோட்டல் விஷயம். ஸோ யாருக்காவது ஜாயின் பண்ண வில்லிங் இருந்தால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரை கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. மேக்ஸை பற்றி இதுக்கப்புறம் பயப்பட வேணாம். ஸோ நம்ம செஷனில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன். உங்களுக்கு பல்காக PDF மெட்டீரியலுமே நான் கொடுத்துருவேன். சரிங்களா? தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். ஹாய், குட் மார்னிங் ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டே 25. சரிங்களா? டே 24 வரை பார்க்காதவங்க டே 24 பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பாருங்கள், நம்ம ஒரு மோட்டிவேஷனோட நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நீ வைத்த குறி தவறு இருந்தாலும் உன்னுடைய முயற்சி அடுத்த வெற்றிக்கான பயிற்சி என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. சரிங்களா? ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணி பல விஷயங்கள்ல தோல்வியை பார்த்துருக்கலாம். ஸோ நீங்கள் என்னதான் நீங்கள் வச்ச குறி தவறி நீங்கள் தோத்து இருந்தாலும் ஸோ நீங்கள் தோத்ததில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது உங்களோட அடுத்த வெற்றியை தீர்மானிக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் சொன்ன ஒரு மோட்டிவேஷன் கோட்ஸோட மீனிங். சரிங்களா? அதனால நம்ம இதுக்கு முன்னாடி தோத்துட்டோம், இதுக்கு முன்னாடி இவ்வளோ ட்ரை பண்ணோம், இதை பண்ணோம், எல்லாத்தையும் மறந்துடுங்க. பட் அதில் என்ன கற்றுக்கிட்டோம் அதை மறக்கக்கூடாது. சரிங்களா? நீங்கள் தோத்துட்டோன்றதை மறந்துடுங்க, பட் அதில் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தை இப்போ வரக்கூடிய எக்ஸாம்பிள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக 100% சக்ஸஸ் ஆவீங்க. அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ ஒவ்வொரு டைம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த தப்பு பண்ணி தான் நம்ம கற்றுக்கிட முடியும். சரிங்களா? அதனால தப்பு பண்ணுறது தவறு கிடையாது. தப்பை திருத்தாமல் இருக்கிறது பெரிய தவறு. அதை மட்டும் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு டைமும் தப்பை திருத்தினீங்கன்னா நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியுன்றதை மட்டும் மறந்துடாம நம்ம இன்னைக்கு டாபிக்ல போகலாமா? இன்னைக்கு வந்து ஜிபி. சரிங்களா? ஜிபி ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் LCM HCF வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம மேக்ஸிமம் எல்லா மாடலையும் பார்த்துட்டோம். ஒரு 2 சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸில் இப்போ நாளைக்கு காலையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் இருக்குமா? சாரி, இன்னைக்கு காலையில், நாளைக்கு இல்லை, இன்னைக்கு காலையில் நம்மளோட ஃபர்ஸ்ட் சேனலில் இது இருக்கு நமக்கு. சாரி, டெமோ கிளாஸ். சரிங்களா? டெமோ கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற போகிற 3 டெமோ கிளாஸை நான் ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறேன். அந்த டெமோ கிளாஸில் இந்த அடிஷ்னலாக உள்ள வரக்கூடிய கண்டென்ட், இந்த கண்டென்ட் அதில் வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எவ்ரி சாட்டர்டே சனிக்கிழமை குரூப் 4 மட்டும் டார்கெட் பண்ணி 5 மணி நேரம் கிளாஸ். சரிங்களா? 7 மணிக்கு ஆரம்பிப்போம், 11 12 மணி வரை போகும் கிளாஸ். ஒரு வாரத்தில் ஒரு சாட்டர்டே முடிச்சோம் அப்படின்னா 2 கொஸ்டின் கவர் பண்ணுற மாதிரி நம்ம டார்கெட் பண்ணுறோம். இந்த வாரம் எண்கள் முடிக்கிறப்ப நம்பர் சிஸ்டம், நம்பர் சீரிஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி ஸோ அதிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கான கொஸ்டினும் கொடுப்பேன். அதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா போதும். ஸ்கூல் புக் ப்ராக்டிஸ் எல்லாம் சேர்த்து குரூப் 4க்கு எப்படி கேட்கலாம் அப்படிங்கிற ஆர்டரில் நான் ஒரு டாப்பிக்கு 50 கொஸ்டின் கிளாஸ் 5 மணி நேரம் 50 கொஸ்டின் உங்களுக்கு சால்வ் பண்ணேன். மொத்தமாக 100 கொஸ்டின் கொடுக்க போகிறேன். இது போக பேச்சுலர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 100 கொஸ்டின் வந்திருக்கும். டோட்டலாக 200 கொஸ்டின். யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 100 கொஸ்டின். ஸோ அதுக்குள்ளே இருந்தால் கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறத நான் எடுத்து வந்துகிட்டு இருக்கேன். அதை கரெக்டாக பாருங்கள். டைப் மாறாது, கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவேன், வேறு எதுவும் இருக்காது டிஃப்ரென்ஸ். சரிங்களா? ஓகே, ஸோ ஜிபி ஸ்டார்ட் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க. ஜிபி அப்படின்னா ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன். பொறுமையாக கவனிங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும், ஜிபி. இதில் வந்து நிறைய பேருக்குள்ள பிரச்சனை என்னன்னா ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் அண்ட் ஜியோமெட்ரிக் மீன். GM அது வேற. சரிங்களா? ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் வேற, ஜியோமெட்ரிக் மீன் வேற. சரிங்களா? இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பெருக்கு தொடர். முதல்ல புரிஞ்சுக்கணும். இது ஏன் இங்கே சொல்றேன்னா சராசரி நடத்தும் போது உங்களுக்கு அந்த இடத்துல புரியும்.
அப்ப பெருக்கு ஜியாமெட்ரின்னு மீனிங்கை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், இங்க வந்துருவோம். இது பெருக்கு சராசரி. ஸோ இத்தனை நாள் வரைக்கும் எத்தனை பேருக்கு பெருக்கு சராசரி தெரியாதுன்னு எனக்கு தெரியல. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, இது வேற. சரிங்களா? நம்ம நார்மலா மீன் பார்த்துருப்போம்ல, எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு எஸ் பை என், சம் ஆஃப் தி நம்பர்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். சரிங்களா? சம் ஆஃப் ஆல் டேர்ம்ஸ் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பார்த்துருப்பீங்களா? அதாவது இப்போ x1 x2 x3 3 டேர்ம் இருந்தா 3ஐயும் கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இது பெருக்கு தொடர். சாரி, இது வந்து பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் மீன், அதாவது கூட்டு தொடர். இதுலயே பெருக்கு தொடர் ஜியாமெட்ரிக் மீன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கு. இது என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜியாமெட்ரிக் மீன் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபி. 2 நம்பர் இருந்தா 2ஐயும் பெருக்கி ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியெடுக்கணும். இதுவே 3 நம்பர் இருந்தா 3ஐயும் பெருக்கி ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியெடுக்கணும். இப்போ குரூப் 4ல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. அதனாலதான் இதை உங்களுக்கு சைட்ல சொல்றேன். நம்ம இவ்வளவு பார்த்துட்டு அங்க கொஸ்டின் பேப்பர்ல ஜியாமெட்ரிக் மீன் கேட்டு வைக்கிறப்போ கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஜியாமெட்ரிக் மீன்னா இப்ப கூட்டுத்தொடர்னா என்ன பண்ணுவோம், 3ஐயும் கூட்டி 3ஆல் வகுப்போம்ல, இது 2ஐயும் பெருக்கி ஸ்கொயர் ரூட். இப்ப எக்ஸாம்பிள் ஒன்னும் இல்ல, 4 × 9 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 நம்பர் கொஸ்டின் எப்படி கொடுப்பாங்கன்னா, 4, 9 பெருக்கு சராசரி காண்க. நான் 4, 2, 9 பெருக்கி ரூட் எடுக்கிறோம். 4, 9 எவ்வளோ, 36. 36 ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும், ஆன்சர் 6 வந்துருச்சா? அதுக்கு பேரு பெருக்கு சராசரி, டோட்டலா வேற. சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெருக்கு தொடர். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, பெருக்கு தொடர் ஹெட்டிங் போடுங்க, ஸ்டார்டிங்ல இருந்து கொண்டு வரலாம். எதுக்கு பெருக்கு சராசரி சொன்னேன்றது குரூப் 4 எக்ஸாம்ல உங்களுக்கு புரியும். குரூப் 4ல கண்டிப்பா இதுல கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால நான் சொல்லிட்டேன் அந்த இடத்துல. சரிங்களா? அதனால நான் உங்களுக்கு இப்ப டார்கெட் பண்ணி போறப்போ குரூப் 4ன்னு கிடையாது, குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எல்லாமே வரும். பட் நீங்க நான் சொல்றதை கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும். ஜிபி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்மட். எப்பயுமே ஒரு தொடர் அப்படின்னு எடுத்தா தொடருக்கு ஃபார்மட் நமக்கு வேணும். ஃபார்மட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடிவம் ஏஆர் ஸ்கொயர் எக்ஸெட்ரா டு ஏஆர் பவர் n-1 இதுதான் வடிவம். ஸோ இந்த வடிவத்துல நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத தனியா எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? இதுல நமக்கு தெரிய வேண்டியது எழுதுவோம், அது மாதிரி ஃபார்முலா எழுதலாம். இதுல ஒரே ஒரு ஃபார்முலா தான், an இஸ் ஈக்குவல் டு இதுல வந்து tn இஸ் ஈக்குவல் டு ஏஆர் பவர் n-1 அப்படிங்கிற ஃபார்முலா ஜென்ரலா யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இல்ல n கண்டுபிடிக்க எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான், இந்த ஒரு ஃபார்முலா அப்படியே எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த SN கண்டுபிடிக்கிறதுல கூடுதல் சம் கண்டுபிடிக்கிறது இருக்கு இல்லைங்களா, SN. இந்த SNக்கு மட்டும் 4 ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். SN ஈக்குவல் டு a இன்டு 1 - r பவர் n டிவைடட் பை 1 - r, இது ஒரு ஃபார்முலா. அதே மாதிரி SN ஈக்குவல் டு a இன்டு r பவர் n-1 டிவைடட் பை r - 1 ரெண்டாவது. 3 SN ஈக்குவல் டு a பை 1 - r 4. தென் SN ஈக்குவல் டு n இன்டு a 4. மொத்தம் 4 ஃபார்முலா. சரி, இந்த 4 ஃபார்முலாவுக்கு என்ன வித்தியாசம்? ஒரே கொஸ்டினுக்கு 4 ஃபார்முலா அப்படின்னா, இந்த இடத்துல வேல்யூ கண்டுபிடிப்போம். இப்போ ஆரோட வேல்யூ 1 விட சின்னதா இருந்தா, இந்த மாதிரி ஆர் வேல்யூ 1 விட சின்னதா இருந்தா ஃபார்முலா நம்பர் 1. ஆர் வேல்யூ 1 விட பெருசா இருந்தா ரெண்டாவது ஃபார்முலா. அப்பதானே கழிக்க முடியும் ஆர்ல இருந்து இதை. மூணாவது ஃபார்முலா, என்னோட வேல்யூ இன்ஃபினிட்டிவ் இப்படி இருந்தா மூணாவது ஃபார்முலா. அப்ப நாலாவது ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஆர் ஈக்குவல் டு 1 இருந்தா நாலாவது ஃபார்முலா. மொத்தம் அப்ப SNக்கு 1, 2, 3, 4 ஃபார்முலாஸ். சரிங்களா? சரி, இதுக்கப்புறம் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதுல வந்து வேணா எல்லாத்துக்கும் மீனிங் தெரிஞ்சுக்கலாமா? ஏ அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஏ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர், முதல் எண். தமிழ்ல முதல் எண். சரிங்களா? ஓகே. ஆர் அப்படின்னா என்ன அப்படின்னா, காமன் ரேஷியோ, பொது விகிதம். ஆர் அப்படிங்கிறது பொது விகிதம், காமன் ரேஷியோ அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஓகே. அப்புறம் TN அப்படின்னா என்னாவது உறுப்பு, nth டேர்ம், என்னாவது உறுப்பு அப்படின்னு அர்த்தம். n அப்படின்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்? உறுப்புகளின் எண்ணிக்கை அப்படின்னு அர்த்தம். SN அப்படின்னு எடுத்தீங்கன்னா சம் ஆஃப் தி டேர்ம்ஸ், உறுப்புகளின் கூடுதல். சம் ஆஃப் தி டேர்ம்ஸ், உறுப்புகளின் கூடுதல் அர்த்தம். ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதோட மீனிங் எல்லாமே ஒருவேளை கொஸ்டின்ல கொடுக்குறப்போ இதை வச்சுதான் நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ 2 ஃபார்முலா தான், 1 இன்னொன்னு 2. இந்த ரெண்டாவது ஃபார்முலா வந்து SNல நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் வச்சு 1 விட சின்னதா இருந்தா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, 1 விட பெருசா இருந்தா காமன் ரேஷியோ செகண்ட் ஃபார்முலா. இங்க காமன் ரேஷியோ ஆரோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, T2 by T1. அங்க காமன் டிஃபரன்ஸ்க்கு என்ன பார்த்தோம்? ரெண்டாவது டைம்ல இருந்து முதல் டைம் கழிச்சோம், இங்கே வகுப்போம், அவ்வளவுதான். ஸோ அப்போ T2 by T1, T3 by T2,
T4/T3 இது எல்லாமே எப்படி இருக்கும், காமனா இருக்கும். ஏதாவது கண்டிஷன்ல கேட்டாங்கன்னா நம்ம இந்த இடத்தை எழுதி அப்படியே சால்வ் பண்ற மாதிரி, ஈக்குவல் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஃபார்முலா தெளிவா படிங்க. ஃபார்முலா நோட்டுக்கு உங்களோட ஹோம்ஒர்க் நோட் ஃபார்முலா நோட்டு கொண்டு வந்துருங்க. பிளஸ் அங்க ஃபார்முலா நோட்டு கொண்டு வந்துட்டு பிளஸ் ஃபார்முலாவுக்கான மீனிங் எழுதிக்கோங்க. டாபிக்ல போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் எப்பயும் போல கான்செப்ட் ஃபார்முலா சொல்லிட்டேன். இப்போ கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின் நடத்துறேன். சரிங்களா? அந்த வீடியோல. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம டேரக்டா எங்க போறோம்னா ஸ்கூல் புக்ல 10வது புக்ல தான் இருக்கு ஜிபி, வேற எங்கேயுமே இல்லை. 10வது புக்ல 2.10 நினைக்கிறேன். நான் அது உங்களுக்கு அடுத்ததுல கொடுத்துறேன். 10வது புக்ல இருக்கு. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஆல்மோஸ்ட் இந்த ஜிபியை நான் ஒரு 3 வீடியோல முடிக்கிற மாதிரி பிளான் பண்றேன். 3 இல்ல 4, அதிகபட்சம் 4 வீடியோ அவ்வளவுதான். ஏன்னா 4வது வீடியோ ஏபிக்கு இன்னும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கல இல்லையா, ரெண்டையும் சேர்த்து பார்க்குறப்போ ஒரு வீடியோ எக்ஸ்ட்ரா வரலாம். 4 கிளாஸ்ல ஏபி ஜிபி முடிஞ்சிடும். ஸோ எல்சிஎம் எஸ்சிஎஃப் முடிஞ்சிடும். பிளஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸும் முடியுது. அது இல்லாம நம்ம சாட்டர்டே கிளாஸ் நீங்க அட்டன் பண்றப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு நம்பர்ஸ் அதில் ஃபுல்லா கவர் ஆயிரும். ஸ்கூல் புக்ல கூட எல்லா நம்பர்ஸும். ஸோ அப்படிங்கிறப்போ அதுல ஒரு 50 மார்க் டெஸ்ட் வந்துடும். சரிங்களா? சாட்டர்டே கிளாஸுக்கு ரெடி ஆகிக்கோங்க, சண்டே டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா 50 மார்க்குக்கு டெஸ்ட். அது நீங்க போட்டு பாருங்க. அதுக்கான ஆன்சர் கீ டிஸ்கஷன் நமக்கு மண்டே காலையில, எவ்ரி மண்டே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீக்கான வீடியோ தனியா கொடுத்துறேன். சரிங்களா? அது ஒரு வீடியோவா கொடுத்துறேன் தனியா. இந்த கிளாஸ் வீடியோ இல்லாம கிளாஸ் வீடியோ காலையில வரும். அது ஈவினிங்லேயே மதியத்திலேயே கொடுக்குறேன். ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்போதான் இந்த ஜிஎஸ் எப்படி படிக்கலாம், குரூப் 4ல எங்க இருந்து கேட்கறாங்க, குரூப் 4க்கு ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம். டாபிக் எது, சப்ஜெக்ட் எதுன்னு பிரிச்சு தெளிவா படிச்சீங்கன்னா ஈஸியா பாஸ் பண்ணலாம். கண்டிப்பா அந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, அதை முதல்ல பாத்தீங்களா, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே தர்றேன். சரிங்களா? ஸோ நீங்க முதல்ல எனக்கு கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க. அது அந்த டைம் நிறைய கமெண்ட் பண்ணீங்க. ஓகே, இப்போ நீங்க பார்த்துட்டு நீங்க அதை பாக்குறவங்க, ஏன்னா அது அந்த டைம் லைவ்ல வந்து சில பேர் வந்திருப்பாங்க, போயிருப்பாங்க. அது ரெகுலரா நம்ம ஸ்டூடெண்ட் ரெகுலரா வாட்ச் பண்றவங்களா எனக்கு தெரியல. பட் ஒரு சில மெம்பர்ஸ் பேர் எனக்கு பார்க்கும்போது ரிப்பீட் ஆச்சு. ஸோ அவங்க ஓகே, இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே சொல்லுங்க. அந்த விதை பார்க்காதவங்க நேத்து ஈவினிங் வந்து லைவ் போட்டிருப்பேன் கடைசியா, எனது யூடியூப் மாணவர்களுக்காக அப்படின்னு சொல்லி அந்த குரூப் 4 எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருப்பேன். அதை பாருங்க. அது யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே 1 by 1 ஒரு வீக்லி ஒன்ஸ் கொடுக்குறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வீக் ஃபர்ஸ்ட் வந்து பாலிட்டி ஹிஸ்டரி கொடுக்குறேன்னா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதை முடிக்க உங்களுக்கு 2 வாரம் ஆகும். அதுக்குள்ள நான் என்ன கொடுத்துருவேன், அடுத்து எக்கனாமிக்ஸ், இப்படி ஒண்ணு கொடுக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு இந்த வீடியோ ஒன்று ரெகுலரா கொடுக்க வேண்டியது இருக்கு. இது கண்டிப்பா நிக்காது. இது இல்லாம மார்னிங் கிளாஸ் இருக்கு எனக்கு இனிமேல் டெய்லி 4:30ல இருந்து. அதுக்கு முன்னாடி வீடியோ கொடுத்த உடனே எனக்கு 4:30 to 7:30 கிளாஸ், திரும்ப 7:30 to 10 தமிழ் கிளாஸ் சார் எடுப்பாங்க, நான் எடுப்பேன். அப்படிங்கிறப்ப சார் ஒரு நாள் இப்போ இலக்கணம் முடிச்சாங்கன்னா நான் இலக்கணம் முடிப்பேன் அடுத்து. ஸோ மாறி போறப்போ எனக்கு ரெகுலராகவே கிளாஸ் இருக்கும். ஒரு 4 மாசம் உங்களோட எனக்கு தான் டைட் ஷெடியூல். இது போக எஸ்ஐ கிளாஸ் போய்கிட்டு இருக்கு, எஸ்ஐக்கு சயின்ஸ் போய்கிட்டு இருக்கு, எஸ்ஐக்கும் ஃபாரஸ்ட் இருக்கும். ப்ளஸ் அது போக பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல உங்களுக்கு மறுபடியும் ஜிஎஸ் கிளாஸ் இருக்கு 6 to 9. ஸோ ரொம்ப ரஷ்ஷாக தான் போகும். நீங்க கொஞ்சம் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பின்வரும் பெருக்குத்தொடர் வரிசையின் பொது விகிதம் காண்க. ஓகே, பொது விகிதம் அப்படின்னா என்ன ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதுங்க. பொது விகிதம் காமன் ரேஷியோ. காமன் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா எழுதலாம்? R is equal to T2/T1. ஓகே, கொஸ்டின் நம்பர் A, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பா, அதில் கொடுத்துறது அப்படி எடுத்துக்கிறோம். T2 என்னது அப்படின்னா R is equal to 4/2 T2/T1. ஓகே, ஈக்குவல் டு 8/4. ஓகே, ஈக்குவல் டு 16/8. எப்படி டிவைட் பண்ணலாம் ஆன்சர் என்ன வருது? 2 தானே வருது. ஸோ அப்போ R equal to 2. புரியுதா? 2வது டேர்ம்ல இருந்து முதல் டேர்மை டிவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு R equal to 2. செகண்ட் ஒன் 2/5. 2வது டேர்ம் என்னது? 6/25 into 5/2. தலைகீழ எழுதியிருக்கோம். 2/5 கீழே வரும்போது தலைகீழ வரும்ல, அப்போ கேன்சல் பண்ண என்ன வரும்? 5 times. இதை கேன்சல் பண்ணா 3 times. ஆன்சர் 3/5. 18/125 into 25/6. கேன்சல் பண்ணா 5 times, இதை கேன்சல் பண்ணா 3 times. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 3/5. இது எதுக்காகனா உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக சொன்னேன். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து 2வது டேர்ம் வகுத்தாலும், 2வது டேர்ம்ல இருந்து 3வது டேர்ம்ல இருந்து 2வது டேர்ம் வகுத்தாலும் ஆன்சர் ஈக்குவலா வரும். ஸோ அந்த ஆன்சர் தான் T. R equal to T2/T1. இதுதான் ஃபார்மட். சரிங்களா? இதுக்கு பேர் காமன் ரேஷியோ. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் தி 8th term of the geometric sequence? கொஸ்டினை தெளிவா பாருங்க. பெருக்குத்தொடரின் 8வது உறுப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது A அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், A வேல்யூ 9. R is equal to 3/9 இருக்கா? அப்ப கேன்சல் பண்ணா என்ன வரும் நமக்கு? 1/3. ஓகே, சரி. இதுல அப்ப என்ன வேணும் அடுத்து? 8th term T8 கேக்குறாங்க. சரி, T8 equal to AR power 8 minus 1 தானே? அப்போ AR power 7. சரி, இது கண்டுபிடிச்சாச்சா? இப்போ என்ன இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்ப T8 கேட்டிருக்காங்களா? T8க்கு ஃபார்முலா என்னது? அங்க எழுதிருக்கோம் பாருங்க. T8 equal to AR power 7. இதுல A வேல்யூனா ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? 9. R வேல்யூ என்னது?
R is equal to 1/3 power 7. அப்ப நம்ம எப்படி எழுதலாம்? இந்த 9 3 power 2 எழுதலாமா? இத 1 divided by 3 power 2 3 power 5. சரிங்களா? இந்த கீழே 7 வரும்ல, 1 power 7னா 1 தான், கீழே இருக்க 7 பிரிச்சு எழுதியிருக்கேன். இது என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா a power n into a power m equal to a power m plus n. இது சிம்பிளிஃபிகேஷன்ல படிப்போம். சரிங்களா? இதுக்கு பேர் பவர் அண்ட் இண்டிசஸ்ல வரும். இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டையும் கூட்டினா நமக்கு 7, அதை நான் பிரிச்சு எழுதிருக்கேன் அப்படியே ரிவர்ஸ்ல. சரிங்களா? இப்போ அந்த 3 power 2 3 power 2 கேன்சல் ஆயிடும்ல, நம்ம 7 வரைக்கும் ஏன் போகணும்? அதுக்காக தான். அப்ப T8 equal to 1/3 power 5 243. பவர் வேல்யூ படிச்சவங்களுக்கு இது ஈஸி. சரிங்களா? 1/243 ஆப்ஷன்ல இருக்கா? இருக்கு. இப்படியே எடுத்துக்கலாம். சரி, எனக்கு ஜிபிஏ வந்து நான் நார்மலா ஃபார்முலா மறந்துட்டேன் எக்ஸாம்ல. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் 9, 8வது தானே, 3 1, திரும்ப 3ஆல வகுத்தா 1/3, மறுபடியும் 3ஆல வகுத்தா 1/9, மறுபடியும் 3ஆல வகுத்தா 1/27, தென் 3ஆல வகுத்தா 1/81, மறுபடியும் 3ஆல வகுத்தா 1/243. அப்படியே 3ஆல வகுத்துக்கிட்டே போறோம். ரெண்டாவது டைம் 3, இது 4 5 6 7 8. அப்ப 8வது டைம் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 1/243. ஸோ இப்படி நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? கிளியரா? பாருங்க, டவுட் இருந்தா கேளுங்க. ஃபார்முலா படிச்சுட்டு தான் வரணும். ஃபார்முலா படிச்சாதான் நீங்களே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுவீங்க. இல்லைன்னா கஷ்டம். இப்போ இது பாருங்களேன், 1/3 1/6 1/12 7th term of the given GP. நான் இப்போ இது நம்மளே பண்ணுவோமா நார்மலா? அடுத்து ப்ரொசீஜர் எப்படி பண்ணுவோம்? இப்போ இது பாருங்களேன், 1/3, அடுத்து என்ன இருக்கு? 1/6, அடுத்து 1/12. அப்போ கீழே வந்து 2ஆல பெருக்குனா ஆன்சர் வருதா? ஓகே, 2ஆல. அப்போ அடுத்து என்ன வரும்? 1/24. ஓகே, 1/72. ஓகே, அடுத்து 1/144. கரெக்டா? 24, சாரி 2ஆல. பாத்தீங்களா? இந்த மாதிரி தான் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. 2ஆல பெருக்கிறப்ப 24 வந்துச்சு. 24 2ஆல பெருக்கணும்னா 48 வருது. 48 2ஆல பெருக்கணும்னா 96 வருது. 96 2ஆல பெருக்கணும்னா 192 வருது. 2 3 4 5 6 7வது டேர்ம், 3 6 7வது டேர்ம் என்ன வருது? 192. இப்படியே சால்வ் பண்ணலாம். 1. சரிங்களா? அப்படியே டைரக்டா நானே பெருக்கி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இதை வேற எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ ஈக்குவல் டு என்ன போட்டிருக்கோம்? 1/3. காமன் ரேஷியோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 1/6 இன்டூ 3/1. கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 1/2 கடைசியா வருது. சரிங்களா? T7 என்னன்னு கேட்குறாங்க. T7 ஈக்குவல் டு ஏஆர் பவர் 6. ஓகேங்களா? அப்போ ஏ வேல்யூ 1/3, ஆர் வேல்யூ 1/2 ஹோல் பவர் 6. இப்போ 2 பவர் 6னா என்ன பண்ணுவோம்? 2 6 டைம் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 4 8 16 32 64. ஓகே, அப்போ 1/3 இன்ட்டு 1/64. அப்போ 3 60 180, 4 3 12 192. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். 2 மெத்தட்லையும் சொல்றேன், 2 மெத்தடும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அப்ளிகேஷன் தனியாக பார்க்கலாம். அப்ளிகேஷன் சம்மு மட்டும் தனியாக பார்ப்போம். ஏன்னா அது கொஞ்சம் பெரிய லாஜிக். இந்த லாஜிக் முதல்ல முடிச்சிருங்க. சரி, இங்கே ஏற்கனவே கூடுதல் வந்துருச்சா? ஓகே, கூடுதல் வந்துருச்சு. ஆனால் கூடுதலில் 4 ஃபார்முலா படித்தோம். சரிங்களா? அது தனியாக பார்ப்போம். ஸ்கூல் புக்ஸ் பார்க்குறப்போ கூடுதலில் வந்து 4 ஃபார்முலா படித்தோம். இது எங்கே முடிஞ்சிருக்குன்னு பாருங்க. n ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ். நல்லா பாருங்க, n ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ்க்கு என்ன ஃபார்முலா படிச்சீங்க? Sn ஈக்குவல் டு a/1 - r அப்படின்னு படிச்சீங்களா? n ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு வந்தா அப்போ xnக்கு ஃபார்முலா என்ன? a வேல்யூ இங்கே என்னது? ஃபர்ஸ்ட் a equal to √2, r equal to a வந்து √2, r வேல்யூ 1/√2, r வேல்யூ பாருங்க 1/√2 டிவைடட் பை √2. அப்போ பை 1 தானே அர்த்தம். √2 கீழே எது இல்லைன்னா 1. அப்போ 1/√2 இன்ட்டு 1/√2 தான் வரும். அப்போ இதோட ஆன்சர் 1/2. சரியா? ஏஆர் வேற என்ன இருக்கு? Sn தான் கேட்டிருக்காங்களா? Sn n வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க? இன்ஃபினிட்டிவ். அப்போ Sn ஈக்குவல் டு a/1 - r. இங்கே a வேல்யூ √2 டிவைடட் பை 1 - 1/√2. அப்போ √2/1ல அரை போனா எவ்வளோ? ஆஃப். சரியா? இப்போ அதுல வந்து ஆஃப்னா மேல வரும்போது என்ன ஆகும்? 2√2 இஸ் கரெக்ட் ஆன்சர். 2√2 ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். சரியா? இல்ல நீங்க அப்படியே பண்ணிக்கிட்டே ஒர்க் அவுட் பண்ணிட்டே போனீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டே போகலாம். பட் இதுல இன்ஃபினிட்டி சொன்னதுனால நம்ம எங்க நிப்பாட்டணும்னு தெரியாது இல்லையா? ஸோ அப்போ சம்முக்கு இந்த ஒரு ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதனால இந்த ஃபார்முலா கொஞ்சம் கேர்ஃபுல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. ஃபார்முலா பாருங்க, ஏ வேல்யூ ஆர் வேல்யூ பாருங்க, அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க, டைரக்டா ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் சி வந்து கரெக்டா வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? புரிஞ்சதுலமா?
இது பாருங்க, how many terms of GP, எத்தனை உறுப்புகளை கூட்டினால் இந்த ஆன்சர் கிடைக்கும்னு கேட்குறாங்க. கொஸ்டின் முதல்ல எடுத்து எழுதலாமா? ஏ வேல்யூ என்னது? ஏ கொடுத்துருக்காங்க 1. ஆர் வேல்யூ என்னது? ரெண்டாவது டேர்ம்ல இருந்து முதல் டேர்மை டிவைட் பண்ணணும், அப்போ 4. அதுல எந்த மாற்றமும் இல்லை. SN is equal to 1365. ஓகே, எனக்கு எண்ணு தான் இப்போ என்னன்னு வேணும், எண்ணு தெரியல. சரி, இப்போ நான் வந்து 2 மெத்தடா யோசிக்கிறேன். ஒன்று ஃபர்ஸ்ட் நான் யோசிக்கிறது எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா, 4ஆல பெருக்கிக்கிட்டே போறாங்களா? ஃபர்ஸ்ட் 1, அடுத்து 4, அடுத்து 16, 16 நாளா 64, இல்லை 10 தான் இருக்கு, நம்ம எழுதி பார்த்தா கூட தெரிஞ்சிடும். 64 × 4 எவ்வளோ? 256. 256 4 டைம் பெருக்கினா எவ்வளோ ஆச்சு? 256னா 200 நாள்னா உங்களுக்கு 800, 1000, 1024. இதுக்கப்புறம் நான் போனா 4096க்கு வருவேன். சரிங்களா? இது எனக்கு தேவையா? தேவையே கிடையாது. ஏன் தேவையில்லை? பார்த்தா புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இதை தாண்டும் போதே நமக்கு கூடுதல் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 1325 தானே? 1365. அப்ப அப்ராக்சிமேட்டா எனக்கு தெரியும் 1 2 3 4 5 6. 6 கூட்டினா ஆன்சர் வருது. ஸோ 6 கரெக்ட்னு நான் டிக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இதுக்கு ஃபுல்லா பார்க்கணுமான அவசியம் கிடையாது. ஒருவேளை கூட்டம் உங்களுக்கு டவுட்டா இருக்கா? செக் பண்ணி பார்த்துருங்க. 10 20 25, 25க்கு 5 மிச்சம் 2 2 1 3 9 9 2 9 5 9 5 14 2 16க்கு 6 16க்கு 6 மிச்சம் 1 1ன்னா அந்த 2 1 3 1365 வந்துருச்சு. ஸோ அப்போ 6 கரெக்ட் ஆன்சர். சரியா? இல்லை நான் இதுக்கு இந்த டக்குன்னு இது ஸ்ட்ரைக் ஆகல, எப்படி பண்ணணும்னு தெரியல, ஃபார்முலா ஞாபகம்னா ஃபார்முலா பண்ணலாம். ஃபார்முலா அது பெஸ்ட்டுமா? நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பொறுத்தவரை அந்த வே பெஸ்ட். ஃபார்முலா பண்ணீங்க அப்படின்னா SN ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க? SN ஈக்குவல் டு 1365ன்னு சொல்லிட்டாங்க. SNல ஆர் வேல்யூ நமக்கு தெரியுதா? ஆர் வேல்யூ 1 விட பெருசா இருக்கா? அப்ப என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? A r⁻n -1 டிவைடட் பை r-1. இதுதான் ஃபார்முலா. இப்போ அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போறோம் ஃபார்முலால. சரிங்களா? SN வேல்யூ தெரிஞ்சதுனால A வேல்யூ நமக்கு என்னது? 1. R வேல்யூ எத்தனை? 4 பவர் n -1 டிவைடட் பை 4 -1. ஐ திங்க் இது லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல இப்போ கேட்டதுன்னு நினைக்கிறேன். இப்போ லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் சண்டே சால்வ் பண்ணோம்ல, அதுல இந்த கொஸ்டின் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க. 4 பவர் n -1 அதை அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு 4ல 1 கழிச்சிங்கன்னா 3 3 இங்கே வர்றப்ப என்ன ஆகும்? 3900, அது ஒரு 4095ன்னு வரும். ஓகே, 4 பவர் n ஈக்குவல் டு 4000. இதே மாடல் ஒரு சம் பார்த்தோம்னு நினைக்கிறேன், உங்களுக்கு சொன்னேன் கிளாஸ்ல. அப்போ 4096. சரிங்களா? ஸோ அப்போ 4 பவர் n 4096 வருதுன்னா n வேல்யூ என்ன? அதாவது 4 பவர் ஆரோட வேல்யூ 4096 அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு இந்த கொஸ்டின் பார்த்தவொடனே சொல்லிடலாம். இல்லையா, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, 4வது வாய்ப்பாடுல பெருக்கணும். 4 × 4 × 4 × 4ன்னு பெருக்கிக்கிட்டே போறப்போ எப்போ 4096 வருதோ அதுதான் ஆன்சர். 4 6 டைம் போட்டால் தான் 4096 வரும். அப்போ n ஈக்குவல் டு 6. ஸோ ஆன்சர் 6ன்னு போட்டுடலாம். சரிங்களா? இது நார்மல் ப்ரொசீஜர். இது பாருங்களேன், இது நல்ல கொஸ்டின்மா. இது நம்ம ஸ்கூல் புக் கொஸ்டின் தான், எங்க வேணா கேட்கலாம். -3 -3 -3 எக்ஸெட்ரான்னு கொடுத்துருக்காங்களா? சரி, இப்போ இந்த கொஸ்டினை நான் பார்க்குறோம். பார்த்துட்டு நமக்கு இது ஏபியா ஜிபியான்னு கேட்குறாங்க. ஒரு கொஸ்டின் ஏபியா இருக்கணும் அப்படின்னா டிஃபரன்ஸ் எப்படி இருக்கணும்? டி வேல்யூ காமன் டிஃபரன்ஸ், பொது வித்தியாசம் T2 - T1 ஈக்குவல் டு T3 - T2, இந்த மாதிரி கழிச்சா ஈக்குவலா இருக்கணும். ஒரு கொஸ்டின் ஜிபியா இருக்கணும் அப்படின்னா ஆர் வேல்யூ கண்டிஷன் இதானே, ஆர் வேல்யூ T2 by T1 T3 by T2 வகுத்தா சமமா இருக்கணும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கழிச்சோம்னா என்ன வருது? டிஃபரன்ஸ், காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு T2 - T1 ஈக்குவல் டு T3 - T2. இப்படி எதை கழிச்சாலும் நமக்கு 0 தானே வரும். இது வர்றதுனால இதை நம்ம ஏபின்னு கூறலாமா அப்படின்னா கண்டிப்பா சொல்லலாம். R ஈக்குவல் டு -3 by -3 எத்தனை டைம் வகுத்தாலும் என்னதான் வரும்? 1 தான் வரும். அப்போ இதை நம்ம ஜிபின்னு சொல்லலாமா அப்படின்னா ஜிபின்னு சொல்லலாம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏபி அண்ட் ஜிபி, கூட்டுத்தொடர் மற்றும் பெருக்குத்தொடர் அல்லது அப்படிங்கிற லாஜிக் வரக்கூடாது. சரிங்களா? உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது ஏபிலையும் இருக்கும் ஜிபிலையும் இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின். The sum of the first 6 terms of GP is the first 6 term of GP is 4095. I think இந்த கொஸ்டின் தான் நினைக்கிறேன். சரிங்களா? இந்த கொஸ்டின் தான் இப்போ லாஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாம் எடுத்து பாருங்க. 2024 ஜனவரியில இந்த மாசம், போன மாசம், எனக்கு தேதி 1 ஆச்சு பிப்ரவரி, போன மாசம் நடந்த எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டாங்க. நம்ம கிளாஸ் கொஸ்டின். சரிங்களா? இது நம்ம கிளாஸ் நார்மல் நடத்துற கொஸ்டின். தி சம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் 6 terms அப்படின்னு சொல்றப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சிங்க?
n ஈக்குவல் டு 6 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. a ஈக்குவல் டு என்னன்னு தெரியல இன்னும். வேற என்ன கொடுத்துருக்காங்க, ஜிபி அப்படின்றப்போ SN ஈக்குவல் டு 4095 அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இங்க 95. தி ரேஷியோ, தி காமன் ரேஷியோ இஸ் 4. ஓகே, காமன் ரேஷியோ r ஈக்குவல் டு 4. ஓகே, ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் தி கிவன் சீரீஸ், அதாவது முதல் உறுப்பை காண்க அப்படின்னா a என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இதை நான் வந்து நார்மலாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே எனக்கு 4 வேல்யூ இருக்கு, 4 ஆப்ஷன் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மிடில் நம்பர். இப்போ இதுல எப்படி நம்பரை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குமே ஒரு லாஜிக் இருக்கு. நீங்க நம்பரை சூஸ் பண்றப்போ இருக்கிறதுலே சின்ன நம்பர், இப்போ நான் 2 எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு 2 ஆன்சரா வரல, என்ன பண்ண முடியும்? 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். அப்போ எடுக்கக்கூடாது சரிங்களா. எடுக்கும்போது ஒன்று 3 எடுக்கணும், இல்லை 4 எடுக்கணும் சரிங்களா. அப்படி எடுத்தாதான் ஆன்சர் கரெக்டாக வரும். ஏன்னா இப்போ நான் 4 எடுக்கிறேன், எனக்கு 4 விட பெரிய நம்பர் வரும் அப்படின்னு தெரிஞ்சா 4க்கு சின்ன நம்பர் 3 2 விட்டுட்டு 5 போட்டுடலாம். ஆன்சர் ஒரே ஸ்டெப் தான். நான் 4 எடுக்க போறேன், எனக்கு 4 உள்ள ஆன்சர் எனக்கு எப்படி தெரியுதுன்னா 4ல வந்திருக்க ஆன்சர் சின்னதா இருக்கு, பட் நான் கொடுத்துருக்க ஆன்சர் கொஞ்சம் பெருசா இருக்கு. அப்போ பெரிய ஆன்சரா வரும்னா 4 விட பெரிய நம்பர் 5 தானே, ஆன்சரை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இல்ல சின்ன நம்பர் வரும்னா 2, ஒன்று 3 இருக்கலாம், 2 இருக்கலாம். அப்போ 1 பண்ணா போதும்ல. 4 ஆப்ஷன்ல 2 ஆப்ஷனை மட்டும் ஒர்க் அவுட் பண்றது இதாவே. ஏன்னா 1 தப்புன்னா அதை விட சின்னதா இருந்தா பெருசும் தப்பு. அப்ப எல்லாத்தையும் அடிச்சு விட்டு சின்னதை மட்டும் போடலாம். அப்ப சின்னதுல 2 வந்தா 2வது ஆப்ஷன் தான். சின்னது 2 தான் இருக்கு, 1 செக் பண்ணா வரலைன்னா அடுத்தது வந்துச்சுன்னா அதே தான் ஆன்சர். அப்படி ஆப்ஷன்ல இருந்து போறப்ப இந்த மெத்தட் யூஸ் பண்றது இன்னும் பெஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா சரிங்களா. சரி, இப்போ நான் இதுல இருந்து எடுக்கிறப்ப 3 இல்ல 4 எடுக்கலாம் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 4 எடுத்து பார்க்க போறேன். பொது விகிதம் 4. இது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 4, பொது விகிதம் 4 எடுத்தேன்னா 4 4 எவ்வளவு 16. அப்ப இது எப்படி மாறிடுது, 4 பவர் 6ன்னு மாறுது. 4 பவர் 6ன்னு வந்தா 4096. பட் இங்க என்ன சொல்றாங்க, 6 உறுப்பை கூட்டுனாலே 95 தான். இது 6வது உறுப்பே 96. அப்ப வருமா இது? கண்டிப்பா வராது. ஓகே, அப்ப லாஜிக்கலா 4 வராதுன்னா 5 வராது. 3 எடுத்து பார்க்கலாமா. 3 4 பிறந்தீங்கன்னா 12 12 4 48 ஓகேங்களா. 48 × 4 எவ்வளோ, 192. 192 4 எவ்வளோ, 200னா நான் 800. 800ல ஒரு 8 32 போனா 768 சரிங்களா. இப்போ 768 × 4 4 எவ்வளவு வருது பாருங்க. 4 எல்லாம் 28 2800 2800. ஸோ 6 4 24 2240 32 2 7 0 3072. இதை ஃபுல்லா கூட்டி இப்ப 4095 வந்துருச்சுன்னா இதுதான் ஆன்சர்னு போயிட்டே இருக்கலாம். 1 நான் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் 3000 வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் போனா கண்டிப்பா என்ன வரும், 4 மூணா 12000 போயிடும். ஸோ அது வரது வாய்ப்பே இல்லை. ஸோ 3000 இது ரெண்டையும் சேர்த்தோம்னா ஒரு 1000 4000 4095 வர சான்ஸ் இருக்கு. நிப்பாட்டியாச்சு சரிங்களா. இது ஒரு லாஜிக். இல்லை நான் ப்ரொசீஜர் படி தான் பண்ணுவேன் அப்படின்னா ப்ரொசீஜருக்கு வாங்க பண்ணுவோம். ப்ரொசீஜர் வந்து முதல் உறுப்பு A வந்து 6ன்னு வச்சுக்கலாமா. A R பவர் N, இங்க 4 பவர் N எவ்வளவு சொல்லிருக்காங்க, 6 உறுப்பு தானே. அப்ப டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணலாம். A 4 பவர் 6 மைனஸ் 1 டிவைடட் பை 4 மைனஸ் 1 ஈக்குவல் டு 4095 சரிங்களா. ஓகே, இப்போ பாருங்க இதுல ஒரு ஸ்டெப்ல கூட ஆன்சர் வருது. A 4 பவர் 6 இப்பதான் படிச்சோம் 4096ன்னு சொல்லி. அப்ப அதுல 1 கழிச்சா எவ்வளவு ஆச்சு, 4095 டிவைடட் பை 4 மைனஸ் 1 3 ஈக்குவல் டு 4095. கேன்சல் பண்ணா ஒரு டைம் இந்த 3 அங்க போறப்ப என்ன ஆகும், A ஈக்குவல் டு 3. ஸோ இப்படி பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர் ஏவோட வேல்யூ 3ன்னு கிடைக்கும். புரிஞ்சுதா? இப்படியே ஒர்க் அவுட் பண்ணலாம், இல்ல லாஜிக்கலா யோசிக்கவும் செய்யலாம். ஒரு சில கொஸ்டின் நம்ம ப்ரொசீட் பண்ணும்போது ஆன்சர் வந்துடும், பார்க்க பெருசா தெரியும். ப்ரொசீட் பண்ணா 2 ஸ்டெப்ல ஆன்சர் வந்துடும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் இருக்கு. ஓகே, ஒரு பெருக்குத்தொடரின் தொடர்ச்சியான 3 உறுப்புகளின் பெருக்குத்தொகை 343. ஸோ இந்த மாதிரி பெருக்குத்தொடரோ கூட்டுத்தொடரோ 3 உறுப்புன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சென்டர்ல A, அதுக்கப்புறம் AR, முன்னாடி A/R. ஏன்னா அப்படி பெருக்கும் போதுதான் என்ன ஆகும், R கேன்சல் ஆகி A கியூப்னு கிடைக்கும். A கியூப் ஈக்குவல் டு 343. அப்பதான் ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கலாம், ஏவோட வேல்யூ 7. 7 கியூப் தான் 343. இப்ப A வேல்யூ 7ன்னா அடுத்து R கண்டுபிடிக்கணும்ல. Rக்கு என்ன பண்ணலாம், அவற்றின் கூட்டுத்தொகை அப்படின்னு கொடுக்குறாங்க சரிங்களா. இவ்வளவு தூரம் போகணுமா அப்படின்னா தேவையே கிடையாது. ஏன்னா நமக்கு 4 ஆப்ஷன் இருக்க போகுது. A வேல்யூ 7. 7 எங்க வருதுன்னு பாருங்க, இங்க வரல, இங்க வரல, இங்க வரல, இங்கதான் வரும். இதுதான் ஆன்சர்னு எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஒருவேளை நீங்க 7 உங்களுக்கு வேற ஆப்ஷன் வருது, நீங்க யோசிக்கிறீங்க 7 2 14 இருக்கு, 7 3 21 இருக்கு, என்ன பண்ணலாம் நீங்க யோசிச்சு பாருங்க. முன்னாடி இப்போ 3 பேருக்குன்னா பின்னாடி 3 வகுக்கணும். ஏன்னா இங்க ஆன்சர் எதுல முடிஞ்சிருக்கு, 3ல முடிஞ்சிருக்கா. இதுதான் நமக்கு கிடைச்ச பெரிய குழு. அப்போ இதை 3 பெருக்குனா எவ்வளோ,
21. இதை 3ல வகுத்தா எவ்வளோ? 7/3. இந்த 3 தான் நமக்கு தேவையான ஆன்சர். இதை பிடிச்சிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சது. இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் வே. சரி, நான் இன்னொரு வேலையை ஆன்சர் சொல்றேன். இன்னொரு வே என்ன அப்படின்னா, 3 நம்பர் எடுக்க போறோம்ல, கண்டிப்பா ஏ வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருக்கு தொகை எங்க இருக்குன்னு பாருங்க. பெருக்கு தொகை கொடுத்தாங்கன்னா அந்த பெருக்கு தொகையில ஒரு நம்பர் வந்திருக்கும்ல, இந்த இடத்துல 343க்கு பதிலா 512 வந்துருந்துச்சு அப்படின்னா 8 கியூப் என்னது? 512. அப்ப ஆன்சர் 8 இருந்திருக்கும் சென்டர்ல. சென்டர் டைம் தானே ஏ. அப்ப ஏல 6 கேன்சல் ஆனா ஏ கியூப் தானே கிடைக்கும். அப்போ அந்த கியூப் வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நான் இந்த கொஸ்டினை பார்த்தா சால்வே பண்ண மாட்டேன், அப்படியே ஆன்சர் போட்டு வந்துடுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் 343னா அது 7 கியூப்னு சொல்லி. 7 வர்ற மாதிரி நம்பர் சென்டர்ல எங்க இருக்கு? ஏன்னா சென்டர்ல தான் ஏ போடுவோம். முன்னாடி a/6, பின்னாடி ஏ கியூப், சாரி ஏ 6. அப்போ இந்த சென்டர் டேர்ம் வச்சு வகுப்பும் அதே நம்மளால பெருக்கும். அதை பார்த்தா தெரிஞ்சிடும் 5, 9, 8க்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, 7 தான் வருது. அப்ப 7 3 பெருக்கு 3 வகுத்து போடு, அவ்வளவுதான் ஆன்சர் முடிஞ்சுல. இதுக்கு தேவையில்லாம யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த கொஸ்டின் இப்படிதான் பண்ணணும். நமக்கு 4 ஆப்ஷன் இருக்கிறதுனால ரொம்ப பெஸ்ட்வே இதுதான். இப்ப பாருங்களேன், ஒரு பெருக்குத்தொகை 4வது மற்றும் 7வது உறுப்புகள். இதில் நான் இப்ப சொல்றது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் தான், சரிங்களா? கேட்டது பட் பழைய புக்கே எடுத்திருக்காங்க, பழைய மேக்ஸ் புக், புது மேக்ஸ் புக். ஏன்னா மேக்ஸை பொறுத்தவரை சில பேர் சொல்லுவாங்க சம்ம போட்டு மனப்பாடம் பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு. வேஸ்ட். நீங்க என்ன மனப்பாடம் பண்ணாலும் அந்த சம்மு அப்படியே வராது. நம்ம ஏன்னா ஸ்கூல் புக் ஃபுல்லா பாருங்களேன், அது 1000 கணக்கில் இருக்கு சம்மு. எக்ஸாம்பிள் நம்ம எல்சிஎம் பாத்தீங்களா, ஒரு டாபிக் 150 சம்மில் சால்வ் பண்ணோம். பட் கான்செப்ட் இப்போ வந்து 150 சம் மனப்பாடமா இருக்கா? இருக்காது. கான்செப்ட் தான். அதனாலதான் திரும்ப திரும்ப பண்ணணும். ஒரு சில கான்செப்ட், வாழ்வியல் கணிதம்லாம் நான் சொல்றேன் உங்களுக்கு. வாழ்வியல் கணிதத்தெல்லாம் நம்ம சாட்டர்டே கிளாஸ்ல கொண்டு போயிடும். உள்ள டாபிக் உள்ள வரது தனி, வாழ்வியல் கணிதம் தனியா போட்டோம், மென்சுரேஷன் தனியா போட்டோம், சிம்பிளிஃபிகேஷன் தனியா போட்டோம், அதெல்லாம் சாட்டர்டேலே போயிடும். இது காலைல 1 hour நீட்டா நீங்க பாட்டு பார்த்துட்டே போனீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டே வருவீங்க. இந்த குரூப் 4க்கு அப்புறம் குரூப் 1 ட்ரை பண்ணா கூட கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் கண்டிப்பா சொல்றேன், 2024ல குறைஞ்சது 500 பேர் என்னோட மேக்ஸால வேலைக்கு போறீங்க. குறைஞ்சது நான் சொல்றது, சரிங்களா? ஏன்னா நான் எய்ம் பண்ணது ஸ்டார்டிங்ல, பட் இப்போ 5000 பேர் வந்தாலும் பிரச்சனை இல்லை. குறைஞ்சது 500 பேர் வேலைக்கு போறதுக்கு என்னோட மேக்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது 2024ல சொல்றேன். இதுவே இன்னொரு 5 வருஷம் கழிச்சு டிஎன்பிஎஸ்சில பாதி பேர் என்னால வேலைக்கு போவீங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுக்க போறேன். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் புது புக் மாத்துறாங்கன்னு வைங்களேன், புது புக்கையும் போட்டுருவோம் நம்ம சேனல்ல. இந்த சேனலை பொறுத்தவரை மேத்தமெட்டிக்ஸ்னா இவ்வளவுதான், இதுதான் மேட்ரு. ஆனா இதை 150 நாள் கழிச்சு பாக்குறவங்க ரொம்ப பிரமிப்பா பார்ப்பாங்க. 150 நாள் படிக்கணுமா நம்ம? பட் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இப்பவே கிடைச்சிருக்கு. திரும்ப திரும்ப உங்களை சொல்றேன், ஸ்கிப் பண்ணாதீங்க, கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுங்க. இந்த கன்சிஸ்டன்சியோட ரிசல்ட் கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும், சரிங்களா? உங்களுக்கும் கிடைக்கும், எனக்கும் கிடைக்கும். நானுமே வந்து இந்த கன்சிஸ்டன்சி விட போறது இல்லை. இது நான் உங்களோட ரிசல்ட் தான் எனக்கு கிடைச்ச பெரிய வெற்றி, சரிங்களா? இந்த டைம் கண்டிப்பா எத்தனை பேர் குரூப் 4ல 25/24 போட போறீங்கன்னு பார்ப்போம். 25/25 போடுறீங்க நான் பாக்குறேன், சரிங்களா? கண்டிப்பா பண்ணுவீங்க, பார்க்கலாம். நான் உங்களுக்கு அந்த அளவுக்கு கிளியரா சொல்றேன். இப்போ இந்த கொஸ்டின்லாம் பாருங்களேன், நம்ம கொஸ்டின் பேப்பர்ல பாக்குறோம்னா நமக்கு 3 ஆப்ஷன் இருக்கும்ல. ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணலாம்? ஒரு பெருக்குத்தொகையின் 4வது மற்றும் 7வது உறுப்புகள் முறையே. ஸோ 4வது உறுப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மற்றும் 7வது உறுப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ T4 இருக்கு. T4 என்னது? நல்லா யோசிச்சு பாருங்க. T4 54, T7 1458. இவ்வளவு தூரம் பண்ணணுமா? இதுல சப்ப மேட்ரு. இப்போ நான் பாருங்க, 3 ஆப்ஷன் இருக்கா? இப்போ நான் எப்படி பண்றேன்னு பாருங்க, உங்களுக்கு புரியும். சில பேர் பார்த்த உடனே தப்பா ப்ரிடிக்ட் பண்ணுவீங்க. உங்களுக்காக 2 நிமிஷம் டைம் தரேன், 1 நிமிஷம் டைம். அப்படியே பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்ல முடியாது பாருங்க. பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்ல முடியாது, நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க திரும்ப அன்மியூட் பண்ணி பாத்துக்கலாம்ல. கிளாஸ்ல கூட பார்க்க முடியாது, லைவ்ல யூடியூப்ல அன்மியூட் பண்ணிட்டு திரும்ப பாத்துக்கலாம். அதாவது பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க ஆன்சர் சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த 3, 9, 27 சொல்றீங்கன்னு பார்க்கலாம். 90% அதான் சொல்லுவீங்க. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க யாரெல்லாம் திங்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதுதான் நம்ம மைண்ட் செட். நம்ம டக்குன்னு நீங்க 54 பார்ப்போம், 27 தான் 54 வகுப்படுமா, இங்க ஒரு 54 இருக்கு. இது 2 தான் யோசிப்பாங்க. பட் என்ன தெளிவான விளக்கம் என்னன்னா, 4வது டேர்ம் கொஸ்டின்ல சொல்லியிருக்கிறது 4வது உறுப்பு. 4வது உறுப்பு 54. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் இருந்து வாங்களேன். 6 3 18. இது முதல் உறுப்பு T1, இது T2, இது T3. அப்ப T4 வர்றப்ப என்ன ஆகும்? கண்டிப்பா இதோட பெரிய நம்பர் வரும். இது கிடையாது. இப்ப இது பாருங்களேன், 7ஆல பெருக்கிருக்காங்க. இது பெருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது பெருக்கு தொடரே கிடையாது. தூக்கி விடலாமா? சரி, இது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் இது எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? 3 × 3 எவ்வளோ? 9. 9 × 3 தானே 27. அப்ப 27 × 3 எவ்வளோ? 81 தானே வரும். இது எப்படி 54 வரும்? இது ஆன்சர் கிடையாது. ஸோ அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. இதை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணோம்? 2 6 18, 2 × 3 6, 6 × 3 18, 18 × 3 54, 54 வருதா? 4வது டேர்ம். அப்போ ஆன்சர் கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். சரிங்களா? இதெல்லாம் பேசிக் கான்செப்ட்ல உங்களுக்கு சம் மாடல் நடத்திருக்கேன். ஃபுல்லாவே என் கண்டுபிடிக்கிறது, ஏ கண்டுபிடிக்கிறது எல்லாமே சொல்லிட்டு வரேன். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தவரை ஷார்ட்கட்டும் சொல்றேன். இது ஸ்கூல் புக் சம். நான் ஸ்கூல் புக்ல வர்றப்போ இன்னும் தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது எக்ஸ்பிளைன் பண்றது ஈஸி, பட் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதை பேசிக்கா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கஷ்டமே இல்லாம படிக்கணும். அப்பதான் டாபிக் ஈஸின்ற மைண்ட் செட் வருவோம். அதுக்கப்புறம் நம்ம அதை அப்டேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ 7 7 7 வருது இல்லைங்களா 3 டைம். இப்போ நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
3 டைம் 7 வந்திருக்கு. 7 + 77 + 277 போய்கிட்டே இருக்கா. இந்த மாதிரி வந்தா லாஜிக் பாருங்க, 70 கீழே 81 வரணும். ஏன் அப்படின்னா 2 9 வெளியே எடுப்போம், 9². இந்த கீழே 81 எங்க வருதோ அதுதான் ஆன்சருமா. இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த 83 71 கேன்சல் பண்ணி விட்டுருங்க. எங்க கீழே 81 இருக்கோ அதுதான் ஆன்சர். சரிங்களா? இதோட ஆன்சர் 70/81 10⁻n - 1 7n/9. சரிங்களா? சரி, நான் இது எதுக்காக மனப்பாடம் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். இப்போ இந்த சம் ஏன் சொல்றேன்னா இதோட லாஜிக்கே பாருங்களேன். இப்போ ஒருவேளை இந்த இடத்துல 7க்கு பதிலாக புக் கொஸ்டின்ல 5 கொடுத்துருக்காங்க, 5 55 555 எக்ஸெட்ரா இப்படி வந்தா 50/81 10⁻n - 1 -5n/9 இந்த மாதிரி வரும். புரியுது என்ன சொல்றேன்னு? இவ்வளவுதான். இது உங்களுக்கு என்ன வருதோ இங்க என்ன, இங்க 7 7 7ன்னு வந்தா இங்க 70, இங்க 7, அவ்வளவுதான். இங்க 5 5ன்னு வந்தா இங்க 50, இங்க 5. இந்த பேட்டர்னை நீங்க ஹோம்ஒர்க் நோட்ல உங்களோட கடைசி லாஸ்ட் மினிட் ரிவிஷன் நோட்ல எழுதி வச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. இதை நான் கண்டிப்பா சால்வ் பண்ணி காட்டுறேன். பட் சால்வ் பண்றது 100 பேர் பாக்குறீங்க அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு தெரியும், நல்லா புரிஞ்சுக்கலாம். மிச்சம் இருக்க 50 பேருக்கு புரியுறது கஷ்டம். இதுல ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, இந்த கொஸ்டின் கேட்கறாங்கன்னா 7 5 தான் புக் கொஸ்டின். இதை நான் சொல்றேன், அடிச்சு சொல்றேன், மனப்பாடம் பண்ணிருங்க. அதுவும் மனப்பாடம்னா நீங்க மொட்டை மனப்பாடம் இது ஃபுல்லா பண்ண வேணாம். 7 வந்தா 70/81, 7n/9, 5 வந்தா 50/81, 5n/9. அது எப்படி வரும்னு அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். சரிங்களா? ஏன்னா இந்த கிளாஸை பொறுத்தவரை நீங்க கஷ்டமே படக்கூடாது, எல்லாத்தையும் ஈஸியா புரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த டாபிக் மேல பயம் போகும். ஸோ அதுக்கு அடுத்த கிளாஸ்ல நான் கொஞ்சம் டஃபா இருக்க ஐடியாஸ் கொடுக்குறப்ப என்ன பண்ணுவீங்கன்னா நீங்களே அப்டேட் பண்ணிப்பீங்க. சரிங்களா? ஒரு பெருக்குத்தொகையின் 5வது உறுப்பு, 5வது உறுப்பு அப்படின்னா T5மா. T5 5வது உறுப்பு 1875. முதல் உறுப்புனா A = 3. சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்க, R = என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சரி, நம்ம என்ன பண்ணலாம் இதுல, T5க்கு என்ன ஃபார்முலா, A R⁴ = 1875. A நமக்கு தெரியுமா 3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. 3 × R⁴ = 1875. சரிங்களா? இதுல இந்த இடத்துல நம்ம 3வது பால்ல கேன்சல் பண்ண முடியல. அப்ப R⁴ = 1875 3ஆல கேன்சல் பண்ணா எவ்வளவு வருதுன்னு பாருங்க, 625 வருமா. ஓகே, R⁴ = 625னா எந்த நம்பரோட பவர் 4 போட்டா 625 வரும்னு யோசிங்க. 5⁴ 625. அப்ப R = என்னது, R = 5. ஆப்ஷன் D இஸ் கரெக்ட். இப்போ R கண்டுபிடிக்கிற மாடல் பார்த்துட்டோம், N கண்டுபிடிக்கிற மாடல் பார்த்துட்டோம், Sn கண்டுபிடிக்கிற மாடல் பார்த்துட்டோம், இன்ஃபினிட்டி கொடுத்துருக்க மாடல் பார்த்துட்டோம், A கண்டுபிடிக்கிற மாடல் பார்த்துட்டோம். இதெல்லாம் கொஸ்டின்ஸ். சரியா? இப்போ ஒரு அவுட்லைன் சொல்றேன். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அது மாதிரி பார்த்தீங்கன்னா 2 சீரிஸ் கொடுத்தும் பார்த்துட்டோம். இது நம்ம இதுல பார்க்கணும், அப்ளிகேஷன் கொஸ்டின்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதை தெளிவாய்க்கோங்க. நம்ம மொத்தம் ஜிபி அப்படின்னு எடுக்கிறப்போ ஜிபிக்கான ஃபார்மேட் படிச்சோம், ஒரு ரிவிஷன் மாதிரி நீங்க பண்ணிடணும். ஃபார்மேட் படிச்சோம், மொத்தம் வந்து 5 ஃபார்முலா. ஒரு ஃபார்முலா மட்டும் பார்த்தீங்கன்னா TN. SNக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபார்முலா படிச்சோம். சரிங்களா? 1 2 3 4. ஒரு ஃபார்முலா R வேல்யூ 1 விட பெருசு, R வேல்யூ 1 விட சிறுசு, R வேல்யூ 1க்கு ஈக்குவல், N வேல்யூ இன்ஃபினிட்டிவ். இந்த மாதிரி 4 விதமான ஃபார்முலா SNக்கு படிச்சோம். சரிங்களா? இது இல்லாம ரூட்ல வந்தா எப்படி அப்படிங்கிற லாஜிக் நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கு பேரலா GM ஜாமெட்ரிக் மீன் அப்படின்னா என்ன, √ABயா √ABCயா கியூப் ரூட் ஆஃப், இது பார்த்தோம். சரிங்களா? இப்போ இதோட கண்டினியூட்டியில தான் நமக்கு என்னெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா TN = AR⁴n - 1, SN = AR⁴n - 1 ஒரு ஃபார்முலா மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ இது ஃபுல்லா இருக்கிறதுல உங்களுக்கு என்னெல்லாம் கொஸ்டின்ல கேட்கலாம், ஒரு கொஸ்டின்ல என்னெல்லாம் வேரியபிள் இருக்கோ அதெல்லாம் கேட்கலாமா. இப்போ இதுல வந்து பாருங்களேன், இதுல வேரியபிள்னு எடுத்தீங்கன்னா TN கொஸ்டின்ல கேட்கலாம், பார்த்துட்டோம். SN கொஸ்டின்ல கேட்கலாம், பார்த்துட்டோம். A கேட்கலாம், பார்த்தாச்சு. R கேட்கலாம், பார்த்தாச்சு. N கேட்கலாம், பார்த்தாச்சு. இதை தாண்டி வேற என்ன கேட்க முடியும்னு யோசிங்க. இவ்வளவுதான் கேட்க முடியும். இதை தாண்டி கேட்டாங்க அப்படின்னா T7 T6 இந்த மாதிரி 2 கொடுத்துட்டு A = என்ன, அது A கண்டுபிடிக்கிற ஃபார்மேட் தான். இதுவும் பார்த்துட்டோம். சரிங்களா? 3 உறுப்புகள் முறையே A/R AR², இதுவும் பார்த்துட்டோம். புரியுதுங்களா? ஸோ இவ்வளவுதான் லாஜிக். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் கொஸ்டின். ஒரு கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் கொஸ்டினை பொறுத்தவரை நான் வந்து கான்செப்டை சொல்லிட்டு ஸ்கூல் புக்ல இருக்க அப்ளிகேஷன் அண்ட் PYQ அப்ளிகேஷன் ஒரே கிளாஸா முடிக்கலான்னு இருக்கு அடுத்து. சரிங்களா? முடிச்சுட்டு அடுத்து ஸ்கூல் புக் லெசன் ஒரு கிளாஸ், எக்ஸ்ட்ரா இருக்க PYQ ஒரு கிளாஸ். சரிங்களா? 2வது கிளாஸ் 3 4 கிளாஸ்ல ஜிபி முடிச்சிட்டோம்னா இந்த 4வது கிளாஸ் முடிக்கிறப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னும் 2 சீரிஸ் இருக்கு இல்லைங்களா, ஜிபி மாதிரியே வேற என்ன இருக்கு,
ஜிபி கூட்டுத்தொடர், பெருக்குத்தொடர், ஃபிபோனாசி தொடர், ஃபிபோனாசி தொடரும் இசைத்தொடர் ஹார்மோனிக், இது ரெண்டையும் முடிச்சிட்டோம்னா உங்களுக்கு இந்த பாடம் முடியுது. சரிங்களா? அதனால எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க, கண்டினியூஸா பாருங்க. ஸோ இந்த வீடியோ கொடுத்ததை பொறுத்தவரை முழு வெற்றிக்காக 25க்கு 25ன்னு சொன்னா மட்டும் பத்தாது, எடுக்க வைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் ஒரு லைன் கூட மிஸ் பண்ணாம கொடுக்குறேன். எல்சிஎம் கசிஎம் நல்லா பார்த்துட்டேன், நம்ம எடுத்த லெவல் ஓகே. இதுக்கப்புறம் நம்ம இப்போ குரூப் 4 ரிவிஷன் பார்க்குறப்போ அதில் கவர் ஆயிரும். அதுக்குமே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் தான் ரிவிஷன் போட போகிறோம். நீங்கள் 2 சேனலுமே ஃபாலோ பண்ணுங்க. ஜிஎஸ் அதில் வரும், மேக்ஸ் இதில் வரும். கொஞ்சம் கிளியராக ஃபாலோ பண்ணுங்க. கிளாரிட்டியாக தான் இருக்கும் கிளாஸ். டவுட்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணாமல் இருப்பீங்க. வாட்ஸ்அப்பை கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. அந்த சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம காலையில இப்போ இந்த வீடியோ போடுறேன்னா முன்னாடி சேனல் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனல், நம்ம டெலகிராம் சேனல் எல்லா நேமுமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா எல்லாத்துக்கும் மெயின் சேனலா இருக்கும். அது வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், டெலகிராமா இருக்கட்டும், பிளஸ் நம்ம யூடியூப், பிரைமரி யூடியூப் ஃபர்ஸ்ட் ஒன், எல்லாத்தோட பேருமே இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி தான் இருக்கும். இப்போ நம்மளோட செகண்ட் சேனல் தான் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து. சரிங்களா? இதுல வந்து மேக்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டு இருப்போம். நீங்க ரெண்டுமே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அது மாதிரி பாருங்க, நம்மளோட டெலகிராம், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயுமே குரூப் 4 சம்பந்தப்பட்டதா இதுக்கப்புறம் போக ஆரம்பிக்க போகுது. இன்ஸ்டாகிராம்னாலுமே நீங்க நார்மலா ஸ்க்ரோல் பண்ணும்போது குரூப் 4 கொஸ்டின் தான் பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லாம நான் உங்களுக்கு நேற்று குரூப் 4 கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா, நம்ம டெலகிராம் சேனல்ல குரூப் 4 கொஸ்டின்ல எங்க இருந்து படிப்பது, ஸ்கூல் புக் எவிடன்ஸ் கொடுத்துருப்பேமா, ஸ்கூல் புக் எவிடன்ஸோட கொடுத்துருப்பேன், கொஞ்சம் பாருங்க. பிளஸ் அந்த வீடியோ பார்க்காதவங்க தெளிவா பார்த்துக்கோங்க. வேர் டு ஸ்டடி, ஹவு டு ஸ்டடி ரெண்டுமே இதுல இருக்கும். வேர் டு, ஹவு டு. ஸோ புதுசா ஃபாலோ பண்றவங்க எங்கெங்க இருந்து எத்தனை மார்க் கேட்கறாங்க, சிலபஸ்னா என்ன, யூனிட்னா என்ன, ரெண்டுக்குமான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அது மாதிரி சப்ஜெக்டை எப்படி பிரிச்சு படிக்கணும், எந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எல்லாமே தெளிவா சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ நேற்று லைவ் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அது மாதிரி நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் போய் ஃபாலோ பண்ணுங்க. பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே கொடுத்துருப்போம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு மறுபடியும் வேணா ஷோ பண்றேன். ஏன்னா உங்களுக்கு இந்த சேனல் நீங்க ஃபாலோ பண்றீங்க, பட் உங்களுக்கு அங்க கொடுத்துருக்க விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நீங்க யூஸ் பண்றீங்களான்னு தெரியல. சரிங்களா? அது நான் உங்களுக்காக தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை கொஞ்சம் ரெகுலரா பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம சேனல் போனீங்க அப்படின்னா, ஸோ நம்ம நார்மல் ஃபர்ஸ்ட் சேனல்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி, இந்த சேனல் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு டைரக்டா நம்ம என்னென்னலாம் கொடுத்துருக்கோன்றது உங்களுக்கு அதிலே தெரியும். சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் முன்னாடி மேட்ச் நடத்திருக்கேன், அதெல்லாம் மெம்பர்ஷிப்ல இருக்கும். சரிங்களா? வேணா பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு கொடுத்த விஷயங்கள் நம்ம சேனல். இது இந்த சேனலை பொறுத்தவரை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டியது பிளேலிஸ்ட். சில பேர் புதுசா யூடியூப் வந்தவங்க யாராவது தெரியாதவங்க இருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இதுல உங்களுடன் நான் அப்படிங்கிறது நான் உங்களுக்காக என்னென்னலாம் நீங்க கேட்குற விஷயம், இந்த உங்களுடன் நான் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை கொடுத்துருப்பேன். இப்போ எப்படி படிக்கணும்னு கேட்டீங்களா, அதை கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டீங்கன்னா சொல்லியிருப்பேன். ஸோ அது மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க இப்போ குரூப் 4க்கான லைவ் கேட்டிருக்கீங்க. குரூப் 4 5 மணி நேரம் 8 கிளாஸ் 40 மணி நேரம், 40 மணி நேரம், ஒரு யூனிட்டுக்கு 2 மணி நேரம் வச்சா 20 யூனிட் முடிக்க முடியும். அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு அதுல பிளான் பண்ணியிருக்கேன். அது ஃபாலோ பண்ணுங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் வைஸ் எல்சிஎம் எஸ்சிஎஃப் 13 வீடியோ, கூட்டுத்தொடரா 7 வீடியோ, நம்பர் சிஸ்டமா 5 கிளாஸ், சயின்ஸ் டெஸ்ட் 9 to 10, 9வது புக்ல 8 டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. அது மாதிரி தமிழ் டெஸ்ட் 6வது 9 இயல் முடிஞ்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து ஃபுல் டெஸ்ட் வைக்க போறோம். அது மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், முந்தைய ஆண்டு வினாக்கள். ஸோ அந்த முந்தைய ஆண்டு வினாக்களை பொறுத்தவரை இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்ப்பா. நம்ம என்னதான் பார்த்துக்கிட்டே போனாலும் இது பாருங்க, இன்னும் கால்பார் பண்ண முடிச்சிட்டோமா, கால்பாருக்கு அப்புறம் எப்படி 4 மாசம், ஒரு மாசத்துக்கு 4 வச்சா கூட 16, ஒரு 20 கொஸ்டின் பேப்பர். இந்த 20 எந்த கொஸ்டின் அப்படின்னு நினைக்கிறீங்க? நமக்கு இப்போ முடிஞ்ச 2022 23 கொஸ்டின் அப்படியே கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறோம். 25க்கு 25 அடிக்கிறோம். நீங்க சால்வ் பண்ணும்போது 23 இருக்கலாம், 22 இருக்கலாம், போக போக இன்க்ரீஸ் பண்ண முடியுதா அப்படின்றத பார்க்கலாம். எல்லா கொஸ்டினுக்குமே ஷார்ட் கட்ல சால்வ் பண்ணிருப்பேன். இப்போ 10 டாபிக் பார்க்குறப்போ ஒரு டாபிக் எப்படி ஷார்ட்டா பண்ணலாம், உங்களுக்கு ப்ரொசீஜர் சொல்லி தரது வேற, ஷார்ட் கட் வேற, கிளாஸ்ல சொல்றது அது நான் உங்களுக்கு தனியாக கொடுத்துருப்பேன். எவ்ரி சண்டே வந்துடும், அதுவும் நீங்க பாத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அது மாதிரி நான் ஆல்ரெடி சொன்னதுதான். அடுத்து நவம்பர் மந்த்துக்கான பேட்சும் இதுவும் போய்கிட்டு இருக்கு. எல்லா பேட்சுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்றவங்களுக்கு, ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ற 100 பேர், திரும்பவும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ற 100 பேருக்கு ஆல்மோஸ்ட் 500 rupees டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தோம். ஸோ அது க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பிப்ரவரியில் முடிக்க மாட்டேன். அப் டு எக்ஸாம் பிப்ரவரியில் ஆரம்பிச்சது, மேல முடிக்க மாட்டேன். ஜூன் 9 எக்ஸாமா, ஜூன் 8ஆம் தேதி வரை கண்டினியூ பண்ணுவேன். ஸோ அதில் ஒரு சில வாய்ஸ் ஃபைல் இப்போ நம்ம கிளாஸ்ல கொடுக்குறத தாண்டி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சில வாய்ஸ் ஃபைல் கொடுப்பேன். நீங்கள் எதுவும் யோசிக்க வேணாம், வாய்ஸ் ஃபைல் கொடுப்பேன். ப்ளஸ் உங்களுக்கு அதை தாண்டி என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸ்கூல் புக்கில் இருக்க 1 வேர்ட்ஸை நான் ஒன்லைன் எல்லாம் ரீட் பண்ணி அதுக்கு ஆன்சரை சொல்லி வாய்ஸாக கொடுப்பேன், ஆடியோ. அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம பெய்டு பேட்ச்ல. ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும், கண்டிப்பாக எதுவுமே இல்லாமல் கொண்டு போக மாட்டேன். பட் இவங்களுக்கு கொடுக்குற விஷயத்த முழுசாக கொடுத்து முடிப்பேன். அதுல எந்த மாற்றம் இருக்காது. யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே கிளியரா வரும். சரிங்களா? சொன்ன மாதிரி 150ல இருந்து 200 மணி நேரம்
ஆனால் முடிச்சிட்டோம்னா தரமாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்க இருந்து கொஸ்டின் எடுத்தாலும் நம்மளை தாண்டி வராது. கான்ஃபிடென்ட்டாக படிங்க, ரொம்ப வைப்ரேட் ஆகாதீங்க, அதை என்ன சொல்றது, ரொம்ப ஸ்டிமுலேட் ஆகாதீங்க. ஒரு விஷயத்த கேட்ட உடனே ஒரு சின்ன சேஞ்சுனா கூட நம்ம என்ன பண்றோம், டக்குன்னு ஒரு பெரிய ரியாக்ஷனை காட்டுறோம். அந்த ரியாக்ஷனே வேணாம், கேஷுவலாக மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். சரிங்களா? இன்னும் 120 நாள் இருக்கு. கரெக்டாக நம்ம 120 வீடியோ முடிச்சா எங்க போயிடும்னு பாருங்க. ஆல்மோஸ்ட் 145 வீடியோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. சரிங்களா? அதுவும் இல்லாமல் கிளாஸ் ஏரியா ஃபுல்லாக நம்ம அதில் முடிச்சுட்டு வரோம். அதனால அதையும் மிங்கிள் பண்ணி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, தெளிவாக போகும். சரிங்களா? மேக்ஸ் ஸ்ட்ராங்காக போவீங்க. ஒரு சில பேர் குரூப் 1 குரூப் 2 இருப்பீங்க பார்த்தீங்களா, நீங்களாம் தெளிவாக இந்த 180 + 50 200 வீடியோ முடிக்கிறப்போ அந்த சாட்டர்டேவோட சேர்த்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், தரமான 25 சம்பவம் கண்டிப்பாக நடக்கும். யாரும் மிஸ் ஆக முடியாது. ஒருத்தர் கூட மிஸ் பண்ண மாட்டீங்க. 25 கண்டிப்பாக போடுவீங்க. ஏன்னா அவ்வளோதான் ஏரியா. நான் இப்போ பார்த்த வரைக்கும் 2024 எல்லா கொஸ்டினும் 25 நான் ஒன்று கூட மிஸ் ஆகலை. ரீசன் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை எப்படி மைண்ட்ல தக்க வச்சுக்கிறது நீங்க தான் பார்க்கணும். நான் தக்க வச்சுக்கிறதுக்கு வருஷத்துக்கு நான் 3 பேட்ச் எடுக்கிறேன். ஸோ அப்போ எடுக்கிறப்ப திரும்ப ரீகால் பண்றேன். ஸோ நீங்க அது மாதிரி டிராவல் பண்ணாலும் ஓகே, இல்லை நான் படிச்சதை நானே மைண்ட்ல வச்சிருப்பேன் அப்படின்னீங்கன்னா நோ இஷ்யூ. நான் சொல்லி தந்துட்டு என் கடமை. அதுக்கப்புறம் அதை மைண்ட்ல வச்சுக்கிறது உங்களோட விஷயம். சரிங்களா? அது நீங்க அகாடமிக் ஜாயின் பண்ணி பேட்ச்ல இருந்து வச்சுக்கலாம், இல்லை டெய்லி ரிவிஷன் பண்ணி நானே வச்சுக்கிறேன், டெய்லி நானே வார கொஸ்டின் பேப்பர் ஒர்க் அவுட் பண்றேன், சூப்பர் பண்ணலாம். அந்த ரெகுலேஷனை தான் ஒரு நிறுவனத்தால கொடுக்க முடியும். உங்களால ரெகுலேட் பண்ண தெரிஞ்சா, ரெகுலேட் பண்ண முடிஞ்சா உங்களுக்கு இன்னொரு ஆள் கைடன்ஸ் தேவையில்லை. சரிங்களா? அந்த ஓப்பன் கைடன்ஸ் நானே கொடுக்குறேன். இதை படிங்க, இதை பண்ணுங்க, எல்லாமே நான் சொல்றேன். பட் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியணும். அவ்வளவுதான். முடியலைன்னா நீங்க அகாடமிக்காக ஜாயின் பண்ணி கரெக்டா அவங்க சொல்ற கைடன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? சரிம்மா, இந்த வருஷம் எல்லாருமே அரசு அதிகாரியா இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவீங்க. தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.